வசியக்கட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை அந்த வசியக்கட்டிலிருந்து மீட்டு எடுப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த வசியக்கட்டு என்பது ஒரு சிலருக்கு தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கெட்ட எண்ணம் கொண்ட நபர்களால் போடப்படுகின்றது. இவ்வாறு போடப்பட்ட வசியக்கட்டு அவர்களுக்கு பலவிதமான ஆதாயத்தை பெற்றுத் தருகின்றது. எந்த ஆணுக்காக இவர்கள் இந்த வசியக்கட்டினை போடுகின்றார்களோ அவர்கள் இதை செய்த நபர்களுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு நடப்பார்கள். அவர்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய வசியக்கட்டானது உடன் பிறந்த தாய், உடன் பிறந்த அண்ணன், தம்பி, சகோதரிகள் இவர்களாலும் சில இடங்களில் தங்களுடைய மகன் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், சம்பாதிக்கும் பணம் மற்ற விவகாரங்கள் அனைத்தும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் சில இடங்களில் பெற்றோர்களும் இந்த வசியக்கட்டினை போட்டிருப்பார்கள். திருமணமாகி வரக்கூடிய மருமகள் மகனை தனது கட்டுப்பாட்டில் வைக்காமல் இருப்பதற்காக இது போன்ற வசியக்கட்டினை போட்டு வைத்திருப்பார்கள். இதனால் பல இடங்களில் திருமணமாகி வந்த பெண்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். நல்லது சொன்னாலும் கணவன் கேட்க மாட்டார். இதுபோன்ற தவறான பெண்களும் செய்யக்கூடிய இந்த வசியக்கட்டில் சிக்கி தாங்கள் சம்பாதிக்கும் பணம், தங்களிடம் இருக்கும் பொருள், நிலம், வீடு, நகை அனைத்தையும் கொடுத்துவிட்டு தங்கள் குடும்பத்திற்கு ஒன்றுமில்லாதவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் தவறு என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் சொன்னாலும் கேட்காமல் இருப்பார்கள். இது போன்ற வசியக்கட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை பிரித்து எடுத்து வர வேண்டும் என்று நினைத்தால் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை ஆகிய இந்த 3 நாட்களில் வசியக்கட்டை உடைக்கக்கூடிய வேலையை நாம் செய்யலாம். இதை செய்ய வேண்டுமென்றால் நன்றாக முற்றிய ஒரு தேங்காயை நார் எல்லாம் நீக்கிவிட்டு சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த பிறகு ஒரு கைப்பிடி குங்குமத்தை நீரில் கெட்டியாக குழைத்து அந்த தேங்காயை சுற்றி எந்த நபர் வசியக்கட்டில் இருக்கிறாரோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே முழுவதுமாக தேங்காயில் தடவ வேண்டும். அதன் பிறகு ஒரு கூரிய ஆணியை வைத்து தேங்காயின் 3 கண்களில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது வாய் போன்று இருக்கக்கூடிய அந்த கண்ணை துளை செய்து அதில் இருக்கக்கூடிய நீரினை வெளியேற்றிவிட வேண்டும். அவ்வாறு வெளியேற்றிய பிறகு அந்த தேங்காயினுள் போடுவதற்கு சிறிதளவு நவாச்சாரம், சிறிதளவு படிகாரம் ஆகியவற்றை ஒரு சிறிய எருக்கன் இலையில் பரப்பி வைத்து அதில் வேப்பெண்ணெயை உங்களுடைய ஆட்காட்டி விரலில் நனைத்து யார் வசியக்கட்டில் இருக்கிறாரோ அந்த நபரினுடைய பெயரை கீழே வைத்திருக்க நவாச்சாரம் மற்றும் படிகாரம் இவற்றின் மேல் எழுத வேண்டும். எழுதிய பிறகு இவற்றை தேங்காயில் ஏற்கனவே திறந்திருக்கக்கூடிய கண் பகுதி வழியாக உள்ளே செலுத்த வேண்டும். உள்ளே அனைத்தையும் போட்ட பிறகு 50லிருந்து 100 மில்லி அளவிற்கு வேப்பெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக, குறிப்பாக 21 சொட்டாக உள்ளே விட வேண்டும். ஒவ்வொரு முறை விடும் பொழுதும் வசியக்கட்டில் இருப்பவருடைய பெயரை சொல்லி வசியக்கட்டு உடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இந்த எண்ணெயை உள்ளே விட வேண்டும். அதன் பிறகு ஒரு சிறிய வேப்பங்குச்சியை எடுத்து வந்து நீங்கள் ஏற்கனவே கண் திறந்து வைத்திருக்கக்கூடிய தேங்காயில் முளை போல் அடித்து அந்த பகுதியை மூடிவிட்டு கூரிய கத்தி அல்லது ஆக்ஸா பிளேடால் அந்த குச்சியின் மேல்பாகம் தெரியாதவாறு அறுத்து எடுத்து விட வேண்டும். இது முடித்த பிறகு முறைப்படி காப்பு கட்டி பழி கொடுத்து எடுத்து வந்த கட்டுக்கொடியை வைத்து இந்த தேங்காயை இறுக்கமாக கட்ட வேண்டும். இவ்வாறு கட்டும் பொழுது அந்த நபரினுடைய கட்டு உடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கட்ட வேண்டும். இதை கட்டி முடிக்கும் வரை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். சொல்லி முடித்த பிறகு இந்த தேங்காயை கட்டி முடித்த பிறகு இதை எடுத்து ஒரு தனியான இடத்தில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர் உங்கள் வீட்டில் இருப்பவராக இருந்தால் நேரடியாகவே அவருக்கு தெரிந்தோ கொஞ்சம் மாற்றிக்கப்பா வசியக்கட்டில் இருக்கக்கூடிய நபர் உங்கள் வீட்டில் இருப்பவராக இருந்தால் 11 முறை மட்டும் அந்த நபரினுடைய தலைப்பகுதியை இடமிருந்து வலமாக தலைமாற்றி சுற்றி இந்த தேங்காயை எடுத்து சென்று சுடுகாட்டினுடைய வலதுபுற மூலையில் கீழே சிறிதளவு பள்ளம் தோண்டி அதில் முதலில் 3 கைப்பிடி கல்லுப்பு, 1 கைப்பிடி குங்குமம் ஆகியவற்றை போட்டு அதன் மேல் இந்த தேங்காயை உள்ளே வைத்து ஒரு எலுமிச்சை கனியை அறுத்து குங்குமம் தடவி பலி கொடுத்த பிறகு மேலே மயான சாம்பல் மற்றும் மண் போட்டு மூடிவிட வேண்டும். இதை மட்டும் செய்தால் போதும்.
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு வசியக்கட்டு இருந்தால் அவர் வெகு சீக்கிரமாக அந்த கட்டு உடைந்து வெளியே வந்து விடுவார். யார் அவர்